இந்த உடம்பு உயிர் கட்டை எரியிற வரைக்கும் ருத்ராட்சத்தோட தான் உயிர் எரியணுமே தவிர புதைக்கணுமே தவிர இங்கிருந்து வேற தெய்வத்துக்கு போகக்கூடாது. கார்த்திகை மாதம் ஒரு தெய்வம், மார்கழி மாதம் ஒரு தெய்வம், பங்குனி மாதம் ஒரு தெய்வம்னு போனீங்கன்னா சிவபெருமானுடைய அருளை பெறவே முடியாது. நான் மீண்டும் சொல்லுகிறேன், சிவபெருமானை வழிபட்டா எல்லா தெய்வத்தையும் எல்லா தேவர்களையும் வழிபட்ட புண்ணியம் வந்து சேர்ந்துவிடும். சிரிப்பார், களிப்பார், தேனிப்பார், திரண்டு திரண்டு உன் திருவார்த்தை விரிப்பார், கேட்பார், மெச்சுவார். வெவ்வேறு இருந்து உன் திருநாமம் தரிப்பார், பொன்னம்பலத்தாடும் தலைவா என்பார். அவர் முன் நரிப்பாய் நாயே நிற்பேனோ நம்பி இனித்தான் நல்காயே. இதுதான் அந்த உணர்வினுடைய வெளிப்பாடு. தன்னை மறந்தால், தன் நாமம் கெட்டால், தலைப்பட்டால் நங்கை தன் தலைவன் தாள். நம்ம சொல்லுகிற வார்த்தை அவங்களுடைய உள்ளத்துல போய் ஊடுருவணும். அப்ப சிவபெருமானுடைய அருளை எல்லாரும் உணரணும். அப்பேற்பட்ட அற்புதமான நெறி சிவநெறி.